சங்கரன்கோயில் தொகுதியில முதல் கிராமமான புளியம்பட்டிங்கிற ஊர்ல கடந்த நாட்களாகவே அங்க பாலம் கட்டணும் மக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, நெடுஞ்சாலை அங்க வரும்போது கிட்டத்தட்ட விவசாயம் பாதிக்குது. அந்த புளியம்பட்டி குளம் ஒரு குளம் இருக்கு. அதே மாதிரி 2 குளங்கள், பெரிய குளங்கள் இருக்கு. அந்த குளங்கள் முற்றிலுமா பாதிக்கும். அந்த குளங்கள் 2 துண்டா பெய்யும் போது தண்ணிக்குரிய நீர்வளங்கள் அவங்களுக்கு பாதிப்பாகுது. மழை பெய்தா தண்ணி நிற்காது. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் அங்க விவசாயம் பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபேமஸான புளியம்பட்டி கத்திரிக்காய் நம்ம புளியம்பட்டில இருந்து தான் போயிருக்கு கிட்டத்தட்ட. இது என்னன்னா, அந்த மக்கள் வந்து நீண்ட நாட்களா போராடிட்டு இருக்காங்க. சாலை மறியல் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல முக்கியமா அரசு தொடக்கப்பள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சங்கரன்கோயில் தொகுதிகளிலேயே 102 குழந்தைகள் படிக்கிற ஒரே பள்ளிக்கூடம் அந்த புளியம்பட்டி பள்ளிக்கூடம் தான். அந்த குழந்தைகளையும் பாதிக்கும் இந்த பாலம் போட விட்டாங்கன்னா. அதனால அரசு வந்து செவிசாய்க்கவே இல்லை. குறிப்பா இது யாருமே கண்டுக்கல. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த புளியம்பட்டி கிராமம் யாரோட ஊர்னா, முன்னாள் அமைச்சர் சோ கருப்பசாமியோட ஊர் தான். அவர் இருந்தா அந்த நிலைமை வந்திருக்காது. அவர் இருக்கிறவரை அந்த மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க தான் ஏற்கனவே அந்த கல்குவாரி வச்சுக்கிறவங்க. இந்த பெரும் முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள் தான் இவங்க சீட்டை கொடுப்பாங்க. அதனால இந்த முறை மக்கள் கோரிக்கையை யார் நிறைவேற்றுவாங்களோ மக்களோட சேர்ந்து போராடுகின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கிறது. அதனால் நாம் அனைவரும் புளியம்பட்டி மக்கள் மட்டும் இல்ல, அனைத்து தமிழ்நாடு மக்களும் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்துவோம் என்று உறுதியளிப்போம்.